போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் வணக்கம். நான் விஜயன். இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் கோர்ஸ் பற்றின ஒரு சின்ன அப்டேட். ஏற்கனவே மேக்ஸுக்கான ஒரு வீடியோ கிளாஸ் பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது பேட்ச் 2. ஏற்கனவே ஒரு பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கு. அவங்களுக்கு ஒரு 20 days கிளாஸஸ் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இன்னொரு 10 daysல அவங்களுக்கான போர்ஷன் வந்து முடிய போகுது. ஸோ பேரலாக வந்து இன்னொரு பேட்ச் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ரெக்வஸ்ட் பண்ணதுனால வந்து பார்த்திங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தேன் லாஸ்ட் வீக் சண்டே. ஸோ அதுக்கான கிளாஸ் ஸ்டார்டிங் டேட் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 12லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதா சொல்கிறோம். சரிங்களா? ஸோ ஃபீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 149 அப்படிங்கிற மினிமம் ஃபீஸில் தான் இந்த பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இந்த ஃபீஸ் இருக்குது. ஸோ இது வேலிடிட்டியை பொறுத்து நீங்கள் பிளான் ஏற்கனவே கோர்ஸ் பிளானை சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரியா? ஸோ உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் ரிமைண்டர் அண்ட் எப்படி கிளாஸஸ் வரப்போகுது அப்படிங்கிறதும் ஏற்கனவே ஜாயின் பண்ணவங்களுக்கும் ஒரு சின்ன அப்டேட். ஸோ அது எல்லாமே கொடுத்துட்றேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ கம்ப்ளீட் சிலபஸ் தான் வந்து பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ ஒவ்வொரு டாப்பிக்குமே வந்து தமிழ் அண்ட் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியத்துக்கு பைலிங்குவலான கொஷின்ஸ் தான். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சொல்லப்போனால் நீங்கள் ஈஸியாகவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். எல்லாமே உங்களுக்கு ஒவ்வொரு டாப்பிக்காக எந்த டாபிக் வைஸ் வந்து கொடுத்தா ஈஸியாக இருக்கும் அந்த டாப்பிக்லேருந்து தான் நம்ம வந்து கொண்டு போக போகிறோம். சரிங்களா? அண்ட் இந்த பேட்சோட அல்டிமேட் எய்ம் வந்து என்னென்னா 25 daysல வந்து 30 daysல வந்து 25 கொஷின்ஸ்க்கு வந்து ரெடி ஆகிறது தான். சரிங்களா? எத்தனை நாளில்? 30 நாள். 30 நாள் நீங்கள் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரெகுலராக என்னால் பண்ண முடியும் சார். நான் ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாமல் 30 days கிளாஸஸ் அட்டன் பண்ணுறேன், எல்லா டெஸ்ட்டும் அட்டன் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இது ஒரு சூப்பரான பேட்ச். எதையுமே ஸ்கிப் பண்ணாமல், நான் மேக்ஸில் ரொம்ப வீக், எனக்கு வராது, நான் வந்து என்ன சொல்கிறேன், எனக்கு பேசிக்கே ஒன்றுமே தெரியாது சார், இதுக்கு முன்னாடி நான் 5 கொஷின் தான் போடுவேன், 10 கொஷின் தான் போடுவேன் அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸ் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 நாளில் நீங்கள் 5 கொஷின் ரெடி ஆகிடுவீங்க. சரியா? அந்த மாதிரி ப்ராக்டிஸ் எடுத்துக்கணும். ஸோ ஒரு விஷயம் எனக்கு வரல அப்படின்னு என்ன பண்ணுவோம், திரும்ப திரும்ப அதை ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அந்த ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது உங்கள் வேலை. எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும், எதுவுமே தெரியாத இருக்கிறது எல்லாத்தையும் கைட் பண்ணுறது என்னோட வேலை. சரிங்களா? ஸோ இது அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் அப்படிங்கிற எந்த வித எக்ஸாஜரேஷனும் நம்ம வந்து கொண்டு வர வேண்டாம். ஸோ என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி, ரைட் ஸ்ட்ராட்டஜி என்ன, பேசிக் தெரிஞ்சு எல்லாரும் போட போகிறாங்க. சரிங்களா? ப்ராக்டிஸ் பண்ணால் எல்லாராலையும் போட முடியும். அதுக்கான டைமை கொடுக்கணும். டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் என்ன பண்ணுறதில்ல, நம்ம படிக்கிறதில்ல, கொஷின்ஸை வந்து போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறதில்ல, ஸ்கிப் பண்ணிடுறோம். எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு வரமாட்டேங்குதுன்ட்டு ஸ்கிப் பண்ணிடுறோம். எது ஈஸியாக இருக்கோ அதை மட்டுமே நம்பிட்டு இருக்கோம், அதை மட்டுமே பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ தமிழ் படிக்கிறீங்கன்னா 6லேருந்து 7, 8 வரைக்கும் எல்லாருமே படிச்சிடறாங்க. 9, 10 போகும்போது படிக்க மாட்டேங்கிறான். 11, 12 வந்து தொடவே மாட்டேங்கிறோம். அப்படி நிறைய பேர் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி. ஸோ இதுவும் எனக்கு வராதுன்னு நினச்சி நிறைய பேர் ஸ்கிப் பண்ணுறீங்க. எப்படி வராது? ஸோ நான் அதை கற்றுக்கிறேன். சரியான கைடன்ஸ் இருந்தால் எல்லாராலும் பண்ண முடியும். ஸோ அந்த கைடன்ஸ் கொடுக்கறதுக்கான ஒரு பேட்ச் தான் இது. ஓகே? ஸோ உங்களுக்கு எப்படி இருக்கும், ப்ராப்பராக இந்த மாதிரி உங்களுக்கான ஸ்டடி பிடிஎஃப்ஸ் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியத்துக்கு வந்துடும். நீங்கள் புக்ஸோட எங்கே ரெஃபர் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் வந்துடும். நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். தென் வீடியோ கிளாஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டருக்குள்ளே உங்களுக்கு, அதாவது லைவ் முடிஞ்சதுக்கப்புறமும் உங்களுக்கு ப்ராப்பராக ஒவ்வொரு ஃபோல்டர் வைஸ் அந்த டாப்பிக்கான வீடியோஸ் அண்ட் அதுக்கான டெஸ்ட் இருக்க போகுது. சரியா? யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே? தென் இன்னொரு முக்கியமானது, அதுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா பார்ட் 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம், இது 1:50, இது 1:30. ஸோ அவ்வளோ நேரம் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ அந்தளவுக்கு தேவைப்படுது லைவ் டிஸ்கஷன் அப்படிங்கும்போது அந்தளவுக்கு நம்ம வந்து எடுக்க போகிறோம். அப்புறம் அதுலேருந்து ஒரு டெஸ்ட்டு, ஒரு 25 to 50 கொஷின்ஸ் வந்து டெஸ்ட் இருக்க போகுது. அதை ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு மேலே என்ன வேணும், இன்க்ளூடிங் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம், என்ன மாடலில் கேட்க போகிறோம், எல்லாமே பண்ணிட போகிறோம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு எதுவுமே மிஸ் ஆகாது. ஸோ அதான் சொல்கிறேன், உங்களுக்கு எந்த கோர்ஸ் வேணும், ஜாயின் பண்ணது 149 பே பண்ணிங்க அப்படின்னா ஒரு 50 days இந்த கோர்ஸ் இருக்கும். நான் தான் சொன்னேன் இல்லையா, 30 daysல மேக்ஸிமம் எல்லாத்தையுமே நம்ம முடிச்சிருவோம். கம்ப்ளீட்டாக முடிக்கிறது தான் எய்ம். சரியா? அதில் எந்த டிலேவும் இருக்க போகிறதில்ல. எல்லாரும் சரியாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா ஓகே. இல்லை உங்களுக்கு வந்து பிளான் வேறு வேணும், எனக்கு வந்து 3 months வேணும் சார் இந்த வீடியோஸ், என்னால் மெதுவாக தான் கொஞ்சம் படிக்க முடியும், நீங்கள் நடத்திடுவீங்க, இருந்தாலும் எனக்கு வேலை இருக்குது, ஹவுஸ் ஒய்ஃப், நான் கொஞ்சம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் படிப்பேன், இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குது அப்படிங்கிறவங்க எல்லாமே உங்களுக்கு தகுந்த பிளான் சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை 1 yearக்கு வேணும் சார், நான் அடுத்து வரக்கூடிய நிறைய எக்ஸாம்ஸ் வந்து யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா அதுக்கான பிளான் இங்கே அவைலபிளாக இருக்கும். இந்த கோர்ஸ் பிளானை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கோர்ஸ் பிளான் இருக்கும், அது சேஞ்ச் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே. ஸோ கிளாஸஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று சில வீடியோஸ் ரெக்கார்டாக இருக்கும், சில வீடியோஸ் வந்து லைவ் கிளாஸஸாக இருக்கும். லைவ் கிளாஸஸாக இருக்கிறதும் லைவ் முடிஞ்சதுக்கப்புறம் ரெக்கார்டாகி வந்துடும். அதனால் நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன் சார், திரும்ப பார்க்க முடியாதா அப்படின்லாம் ஒரி பண்ண வேண்டாம். அது எப்போ வேணாலும் நீங்கள் அக்சஸ் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி டெஸ்ட்டும் எப்போ வேணாலும் அட்டன் பண்ணிக்கலாம், எனி டைம் தான். சரிங்களா? அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ உங்களுக்கு சமச்சர் புக்கு பேஸ்டு டாபிக்ஸ் எல்லாமே பிடிஎஃபாக வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கிளாஸ் ஸ்டார்ட்ஸ் வந்து ஆகஸ்ட் 12. அண்ட் நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணதுனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா
எப்போ வரைக்கும் டைம் கொடுத்துருந்தோம், 11ஆம் தேதி ஆஃபர் எண்டுன்னு சொல்லியிருந்தோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்க இல்லையா முன்னாடி இந்த ஆஃபர் ப்ரைஸ் எல்லாமே லிமிட்டட் டைமுக்கு தான். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கூட முடியுதுன்னு சொல்லியிருந்தேன். அண்டு நாளைக்கு வரைக்குமே ஆகஸ்ட் 12 வரைக்கும் சேம் ப்ரைஸில் என்ரோல் பண்ணிக்கோங்க, சரிங்களா? அண்ட் இந்த பேட்சில் என்ரோல் பண்ணுறது நான் சொன்ன 30 நாளில் கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்களா? அண்ட் 15ஆம் தேதி வரைக்கும் நான் டைம் தரேன். இந்த பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? விருப்பம் இருக்கிறவங்க அதுக்குள்ளே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நாளைக்கு இன்ட்ரோ கிளாஸஸ் நடக்கும், அதுக்கான அப்டேட் இருக்கும். எப்படி படிக்கணும், என்ன பேசிக்கான சில விஷயங்கள், மேக்ஸ் வரதுக்கு முன்னாடி சில விஷயங்களெல்லாம் நான் உங்களை பண்ண சொல்வேன். ஸோ அந்த பேசிக்கான மேக்ஸுக்கான ப்ரிப்ரேஷன் வந்து உங்கள் சைட்லேருந்து எனக்கு வேணும். அப்புறம் சில பேசிக்கான ட்ரிக்ஸ் இது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு வீடியோஸ் தருவேன், அது எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் டாபிக் வைஸ் நம்ம உள்ளே போகிறது எல்லாமே சண்டே மண்டே இந்த மாதிரி கிளாஸஸ் வந்து நம்ம லைவில் ஆரம்பிச்சிருவோம். நாளைக்கு இன்ட்ரோ அதுவும் லைவில் நடக்கும். ஸோ அதிலையும் நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பேசிக்காக இது அக்சஸ் பண்ணுறது, எப்படி லைவ் அட்டன் பண்ணுறது, மற்ற எல்லா சந்தேகங்களையும் நீங்கள் வந்து கேட்டுக்கலாம், சரியா? ஸோ இதில் இருக்கக்கூடிய எல்லா டவுட்ஸுமே கிளாரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு நான் உங்களுக்கு ரெடி பண்ணிவிடுவேன். ஏன்னா லைவ் எடுத்த உடனே கான்செப்ட் போகும்போது உங்களால் வந்து அதை ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னா அந்த இஷ்யூ இருக்கக்கூடாது. அப்படின்னால தான் ஸோ நான் உங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எல்லா இஷ்யூஸுமே ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம், சரியா? இஷ்யூஸ் அப்படின்னா உங்களுக்கு சில விஷயங்கள் நீங்கள் நிறைய பேர் புதுசாக இருப்பீங்க ஆன்லைனுக்கு, உங்களுக்கு தெரியாத எல்லாத்தையும் கைட் பண்ணணும், சரிங்களா? இப்போ எங்கே போய் பார்க்கணும், எப்படி டெஸ்ட் பார்க்கணும், எப்படி லைவ் வரும், எப்படி ஜாயின் பண்ணணும், ஓகே? அண்ட் எப்படி வீடியோஸை மறுபடியும் அக்சஸ் பண்ணணும், எப்படி பிடிஎஃப் ஃபைல் அக்சஸ் பண்ணுறது, ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக உங்களுக்கு வந்து வந்துடும், சரிங்களா? அப்புறம் அடுத்து வரக்கூடிய கிளாஸஸ்க்கு முன்னாடி நீங்கள் என்னென்னலாம் ப்ரிப்பேர் ஆகிட்டு வரணும் அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனையும் அதில் நான் வந்து கொடுத்துருவேன், சரிங்களா? ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கலாம், ஓகே? ஸோ 15ஆம் தேதிக்குள்ளே என்ரோல் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆனால் ஆஃபர் ப்ரைஸ் நான் முன்னாடியே சொல்லிட்டேன், நாளைக்கு வரைக்கும் மட்டும்தான், சரி? ஆகஸ்ட் 12 வரைக்கும் மட்டும்தான். ஸோ யூஸ் பண்ணி ரொம்ப மினிமம் ப்ரைஸ், சரிங்களா? யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் கிளாஸ்க்குள்ளே வாங்க, மீட் பண்ணலாம், சரிங்களா? தொடர்ந்து படிங்க. 30 நாள் அப்படிங்கிறது 25 கொஷின்ஸ்க்கு ரெடி ஆகிறது அப்படிங்கிறது முடியாத காரியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முடிச்சுட்டு சொல்லுங்கள், ஓகே? ஏற்கனவே ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது நீங்கள் ரெஃபர் பண்ணவங்களும் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ரெஃபர் பண்ணுங்கள், ஆல்ரெடி ஓல்டு பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ், சரிங்களா? ஏன்னா ஓல்டு பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சார் இன்னும் வந்து எங்களுக்கு இந்த கோர்ஸ் வந்து எக்ஸாம்ஸ் வரைக்கும் கொண்டு போக முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஏன்னா என்னால் படிக்க முடியல சார், நீங்கள் நல்லா தான் கொடுக்குறீங்க, என்னால் படிக்க முடியல சார், என்னால் பண்ண முடியல. ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வேலிடிட்டியோட நீங்கள் கோர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? ஏன்னா ஆன்லைன் சர்வருக்கே இந்த ஃபீஸ் நான் பே பண்ண வேண்டியதாக இருக்கும். 1 இயர் மெயின்டைன் பண்ணுறேன்னா சர்வர் சார்ஜஸே அந்த ஃபீஸ் நான் வந்து பே பண்ண வேண்டியதாக இருக்கும். ஆப்புக்கே வருஷத்துக்கு 20,000 நான் பே பண்ண வேண்டியதாக இருக்கும், சரிங்களா? ஸோ அதனால் இதை வந்து நான் ரொம்ப மினிமம் காஸ்ட்டில் கொடுக்குறேன்னா அதுக்கான ப்ரைஸ் கோர்ஸ் வேலிடிட்டி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஏன்னா இது இந்த பேட்சோட சரி. ஸோ அடுத்து கண்டிப்பாக இதோட இன்க்ரீஸ் ஆகும், அதையும் நான் வந்து முன்னாடியே சொல்லிடுறேன். போன பேட்ச் சொன்னேன், பெருசாக இன்க்ரீஸ் பண்ணலை, ஏன்னா அது என்னோட நோக்கமும் இல்லை, நிறைய பேர் கொண்டு போய் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால. ஸோ ரொம்ப மினிமம் ப்ரைஸில் அதை வந்து நான் வச்சுருந்தேன், சரிங்களா? 150 அப்படிங்கிறதுலேயே பண்ணேன். ஏன்னா நான் அதுக்குள்ளே எல்லாத்தையும் உங்களுக்கு கைட் பண்ணிடுறேன், நீ படிச்சுக்கோ, உனக்கு திறமை இருக்குது, என்னால் ஃபாலோ பண்ண முடியும்னா படிச்சுக்கோ அப்படிங்கிறதுக்காக நான் கொடுக்குறேன். எனக்கு தேவை படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வேணும் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயம், சரியா? ஸோ யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க, சரியா? ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா 9994359181 அப்படிங்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை கீழே ஸ்க்ரீனில் தெரியுது இல்லையா, அந்த நம்பர் தான், சரியா? ஓகே, தேங்க்யூ.